guys, recently Realme நிறுவனமுடைய Realme 7, Realme C11, C12 also Buds Q officially November 23rd வந்து ஸ்ரீலங்கால லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இதுக்கு முன்னால எங்களுக்கு Realme பிராண்டுடைய மொபைல்கள் வாங்கக்கூடிய சான்ஸ் இருந்தாலும் கூட அதுக்கான சரியான சர்வீஸ் சென்டர் அல்லது வாரண்டி கிளைம் பண்ணக்கூடியது கிடைக்கல. இருந்தாலும் ஸ்ரீலங்கால அவங்க லான்ச் பண்ணினதுலே ஹை எண்டான மொபைல் என்று கூட சொல்லலாம். எஸ், Realme 7 உடைய அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கின்றோம். Hey guys, welcome to Geek Forum. So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே உங்க நோட்டிபிகேஷன்ல பார்க்கக்கூடியதா இருக்கும். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் Realme 7 உடைய பாக்ஸ். பாக்ஸோடைய டிசைனை பார்க்கும்போது as usual அவங்களுடைய தீவுக்கு ஏற்ற வகையில yellow கலர்ல தான் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்ல முன்னாடியே 7 கீழே Realme சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாக்ஸோடைய சைடுல Realme லோகோவை எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆல்சோ பின்பக்கமாக சில ஸ்பெசிஃபிகேஷனோட சேர்த்து 4 மெயின் கீ ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணிருக்காங்க. சோ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் உள்ள என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி. பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே உள்ள இன்னொரு பாக்ஸ் எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கு. இதுல ஒரு சிலிக்கன் பேக் கவர் இருக்கு. ஆல்சோ ஒரு சில பேப்பர் ஒர்க்ஸோட சேர்த்து ஒரு சிம் எஜெக்ட் டூல கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா மொபைல் இருக்கு. வாவ், மொபைலை பார்க்கும்போது வேற லெவலான லுக் கொடுக்குதுன்னு சொல்லலாங்க. பின்பக்கமா ஒரு டுவல் டோன் ஷேடிங்ல கொடுத்திருக்காங்க. ஆல்சோ இதோடைய கலரை பார்க்கும்போது அவங்க 2 வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. ஒன்னு வந்து மிஸ்ட் ப்ளூ சொல்லக்கூடிய கலர் அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மிஸ்ட் ஒயிட் என்று சொல்றாங்க. இப்போ என்கிட்ட இருக்கிறது மிஸ்ட் ப்ளூ கலருடைய மொபைல் தான். சோ போன் ஒரு பக்கம் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா 30 வாட்ஸ்க்கான டாக் சார்ஜரை கொடுத்திருக்காங்க. ஆல்சோ USB டைப் C உடைய சார்ஜிங் கேபிளையும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஓவராலா பெரிய அளவுல பாக்ஸ்ல எதுவும் கொடுக்கலன்னு கூட சொல்லலாங்க. இப்போ மொபைலை பத்தி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் டைம் பூட் அப் பண்றதோட இதற்கான பிசிக்கல் ஓரியோவை பார்க்கலாம். போன் வலது பக்கமாக பவர் பட்டனோட சேர்த்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை கொடுத்திருக்காங்க. அண்ட் மேல் பகுதியிலே எதுவும் இல்ல. இடப்பக்கமாக பாத்தீங்கன்னு சொன்னா சிம் ட்ரே கூட வால்யூம் கண்ட்ரோல் கீயையும் கொடுத்திருக்காங்க. அண்ட் பாட்டம்ல USB-C டைப் உடைய சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. 3.5 mm கான ஹெட்போன் ஜாக், ஆல்சோ பிரைமரி மைக்ரோஃபோனோட சேர்த்து ஸ்பீக்கரையும் பார்க்கக்கூடியதா இருக்கு. போனை பார்க்கும்போது ஒரு பிரீமியமான லுக் கொடுக்கணும் கூட சொல்லலாங்க. ஆல்சோ இதோடைய பில் குவாலிட்டியை பார்க்கும்போது கிளாஸ் வடிவத்தில் இருந்தாலும் கூட இது பிளாஸ்டிக்ல தான் அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அண்ட் இதை யூஸ் பண்ணும்போது அந்த லெவல வெயிட் இல்லாட்டியும் கூட பார்க்கறதுக்கு கொஞ்சமா தடிப்பமா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆல்சோ இதோடைய எட்ஜஸ் கேவா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு கையில எடுத்து யூஸ் பண்ணும்போது கூட நல்ல ஒரு கம்ஃபர்டபிள் ஃபீலிங்கை கொடுக்கறதா நம்மளுக்கு உணர கூடியதா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய டிஸ்ப்ளே 6.5 இன்ச்சுடைய IPS LCD கான Full HD Plus ஸ்கிரீன் ரெசல்யூஷனை தான் இந்த மொபைலுக்கு கொடுத்திருக்காங்க. சாதாரணமாக மத்த மொபைல்கள்ல 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த மொபைல்ல 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் பார்க்கக்கூடியதா இருக்கு. சோ இதுல இருக்கக்கூடிய ரிஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணும்போது கூட சரி, கேம் பிளே பண்ணும்போது கூட சரி, ஸ்மூத்தா மட்டும் இல்லாம ஸ்பீடாவும் சேம் டைம் இருக்கு. அண்ட் Corning Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. ஆல்சோ வீவிங் ஆங்கிளா இருக்கட்டும், கலர் அக்யூரசியா பார்க்கும்போது நல்லாவே தான் அவங்க கொடுத்திருக்காங்க. ஆனாலும் AMOLED ஸ்கிரீன்ல இருக்கிற கலர் வைப்ரேட் இதுல பார்க்கக்கூடியதா இல்ல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே தான் அவங்க கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பார்த்தோன்னு சொன்னா இதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ப்ரோசஸர் MediaTek உடைய Helio G95 என்று சொல்லக்கூடிய ப்ரோசஸர் தான். சோ இது ஒரு octa-core ப்ரோசஸர். ஆல்சோ Mali G76 GPU வந்து ஆட் பண்ணிருக்காங்க. MediaTek Helio G95 என்று சொல்லக்கூடிய ப்ரோசஸர் ஒரு கேமிங் ப்ரோசஸர். சோ முன்னாலே சொன்னது போல 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கட்டும். அண்ட் இந்த கேமிங் சிப்செட் ஆட் பண்ணிருக்கனால இது முழுக்க கேமிங்காக மட்டும் இல்லாம மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்டா தான் இருக்கு. கம்ப்ளைண்ட் சொல்றது அளவுக்கு பெரிய அளவுல எதுவும் இல்ல. அதே போல நிறைய நேரம் ஆண்ட்ராய்டு மொபைல்ல கேம் பிளே பண்ணும்போது அல்லது நீண்ட நேரம் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கலாம். அண்ட் இந்த மொபைலை பார்க்கும்போது கார்பன் ஃபைபர் கூலிங் சிஸ்டம் இருக்கிறதுனால ஹீட் ஆகிறது ரொம்பவே குறைவுன்னு தான் சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா போனுடைய முக்கியமான பார்ட்னு கூட சொல்லலாங்க. எஸ், போனுடைய கேமரா பத்தி தான் பார்க்க போறோம். போனுடைய கேமரா பாத்தீங்கன்னு சொன்னா Realme 7 UK வெர்ஷன் அண்ட் Realme 7 இந்தியன் வெர்ஷன்ல வருது. சோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சின்ன ஒரு டிஃபரண்ட் தான் இருக்குன்னு சொல்லலாம். எஸ், UK வெர்ஷன்ல வரக்கூடிய Realme 7க்கு 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்தியன் வெர்ஷன்ல வரக்கூடிய Realme 7க்கு 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. சோ என்கிட்ட இருக்கிறது Realme 7 UK வெர்ஷன்ல வரக்கூடிய மொபைல் தான்.
பட் பெரிய அளவுல நெகட்டிவ் காமெண்ட்ஸ் சொல்ல எதுவும் இல்லைன்னு சொல்லலாம். அடுத்ததா 8 மெகா பிக்சலுக்கான f2.3 உடைய அல்ட்ரா வைட் சென்சரை கொடுத்திருக்காங்க. அதே போல மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னா 2 மெகா பிக்சலுக்கான பிளாக் அண்ட் ஒயிட் சென்சரை கொடுத்திருக்காங்க. நாலாவதாக மேக்ரோ லென்ஸ் உடைய 2 மெகா பிக்சலுக்கான கேமராவை பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆல்சோ செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னு சொன்னா 16 மெகா பிக்சலுக்கான கேமராவோட தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது ஒரு பஞ்ச் ஹோல் கேமரா. ஆல்சோ இந்த கேமரால ஃபேஸ் ஐடி யூஸ் பண்ணி அன்லாக் பண்ண முடியுமான ஒரு ஃபீச்சரை கொடுத்திருக்காங்க. ஆல்சோ இந்த மொபைல் எடுக்கப்பட்ட இமேஜ் ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது எந்தவித கம்ப்ளைண்டும் இல்லைன்னு தான் சொல்லலாம். ரொம்பவே டீடைலாகவும் சேம் டைம் நல்ல ஒரு டைனமிக் ரேஞ்சுக்கான ரிசல்ட்டை கொடுக்குது. ஆல்சோ டே லைட் கண்டிஷன் வரும்போது நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குதுன்னு கூட சொல்லலாங்க. அண்ட் முக்கியமா இதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நைட் மோட பார்க்கும்போது Realme 6 விட நல்ல ஒரு லோ லைட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஓவரால் கேமரா பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது நல்லா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் பின்பக்கத்தில் இருக்கிற கேமரால 4Kல 30 fps வரையும் ரெக்கார்ட் பண்ண முடியுமா இருக்கு. ஆல்சோ ஃபுல் HDல 60 fps வரையும் 1080p ரெசல்யூஷன்ல அல்ட்ரா ஸ்டடி மோட்ல ரெக்கார்ட் பண்ண முடியும். அடுத்ததா இந்த மொபைல் வாங்க இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேட்டரி எம்ஏஹெச் தாங்க. எஸ், இந்த மொபைலுக்கு 5000 mAhக்கான பேட்டரியை கொடுத்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு நாள்ல கால் பேசுறதா இருக்கட்டும், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கட்டும், அதே போல கேம் பிளே பண்ணக்கூடிய இருந்தாலும் அதுக்கு போதுமான அளவு தான் அமைச்சு கொடுத்திருக்காங்க. ஆல்சோ 30 வாட்ஸ்க்கான டாட் சார்ஜரை கொடுத்திருக்காங்க. within 25 மினிட்ஸ்ல 50% சார்ஜ் ஆகும்னு சொல்றாங்க. ஆல்சோ 65 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆகும்னு கூட சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம Realme 7 உடைய அன்பாக்சிங் அண்ட் இதுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சில ஸ்பெக்ஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆல்சோ நாங்க நினைக்கிற மாதிரியில இந்த மொபைல்ல இருக்கிற IPS LCD பேனராக இருக்கட்டும், கேமராஸ், அதே போல பேட்டரி கெபாசிட்டி எல்லாம் பார்க்கும்போது இந்த மொபைல $333 ரேட்ல கொடுத்திருக்கிறதுனால Realme 7 இந்த பட்ஜெட்ல வாங்குறதுக்கு நல்ல மொபைல் என்று சொல்லலாம். சோ இத பத்தியான முழுமையான ரிவ்யூவோட உங்களை நாங்க சந்திக்கும் வரை நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றதோட எங்களுடைய சோஷியல் மீடியா பேஜையும் ஃபாலோ பண்ணி வைங்க. சோ டெக் சம்பந்தமான விவரங்களை உங்களுக்கு அங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா இருக்கும். சோ மீண்டும் ஒரு வீடியோ மூலமாக சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கீக் போறோட.